ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. உண்மையிலேயே அரசியல் களம் இப்படியெல்லாம் மாறுமா? இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குமா? இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது, நேர்ல நடக்குமா இப்படின்னு எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா சட்டசபை முடிந்த உடனேயே இந்த சம்பவம் அரங்கேறிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட போய் இணைய போறாரு அப்படின்ற ஒரு சம்பவம் ஃபுல்லா பேசப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா சட்டசபை முடிகிற அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் பேசும்பொழுது திமுகவினரே அதிர்ச்சிக்குள்ளாகினாங்களா பாத்துங்களேன். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அதிமுகவுல நமக்கு விசுவாசிகள் இருப்பாங்களா. அதாவது ஒவ்வொரு கட்சியில சொல்லுவாங்க ஸ்லீப்பர் செல் நாங்க வச்சிருக்கோம் ஸ்லீப்பர் செல். ஆனா உண்மையிலேயே சைலண்டா திமுகவுக்கு ஆதரவாகவே அதிமுகவுல ஸ்லீப்பர் செல் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு பிரமிக்க வைக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் நேத்து நடந்தது. அதிமுக எம்எல்ஏ ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பன் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது எங்க தொகுதி மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், சட்டசபையில நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். திடீர்னு அடுத்த தடவை இப்ப இருக்கிற நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை புரியணும் அப்படின்னு ஒரு பகீர் குண்டத்துக்கு போட்டாரு. அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு எம்ஜிஆரின் ஆசீர்வாதத்தோடு திரும்பவும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாரு, அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் குண்டத்துக்கு போட்டாரு. எதிர்க்கிற உட்கார்ந்து இருக்க திமுகவினருக்கே பேர் அதிர்ச்சி. என்னையா அதிமுகவுல இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு. இத ஐயா ஓபிஎஸ் அவர்களை ரசிச்சு பார்த்திருந்தாரு. சட்டசபை முடிஞ்சிட்ட பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை பார்த்து சந்திச்சு பேசியிருக்காரு. ஏன் சந்திச்சேன், ஏன் பேசினேன் அப்படின்றதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நான் வாழ்த்து தெரிவிச்சேன். 5 வருஷத்தை அவர் சூப்பரா நடத்திட்டு வந்திருக்கிறாரு. பல திட்டங்களை மக்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. இன்னும் பல திட்டங்களை அடுத்த வருகிற ஆட்சியில அவங்க தான் உட்கார போறாங்க. அதனால நான் பண்ண போறேன் வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு சொன்னார். இதனால எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ் அவர்கள் திமுக போய் இணைகிறாரு, ஓபிஎஸ் அவர்கள் திமுக ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னு பேசியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பேசும்பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொன்ன, இப்ப வழி பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு புதிரை ஒன்று வச்சிருக்கிறார். அது என்ன வழி பிறந்துருச்சு, ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து வந்த பிறகு வழி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வழி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட கூட்டு வைக்க போறாரா, இல்ல திமுக போய் இணைய போறாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கதா செய்யுது. ஐயா ஓபிஎஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா அவர் கூட இருந்த ஆதரவாளர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை வைத்து நான் அதிமுக ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா செயல்பாடு இல்ல, அவர் செயல்படுத்தல, ஒரு அதிரடியான ஒரு அரசியலை முன்னெடுக்கல, ஒரு நிலைப்பாட கூட தெளிவா எடுக்க முடியல, குழம்பி போய் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒற்றை காரணத்துக்காக கூட இருந்தவங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசியா மன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட என்ன பண்ணாரு, பிரிஞ்சு போய் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் உடைய அத்தியாயம் க்ளோஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இல்ல என்னுடைய அத்தியாயம் க்ளோஸ் ஆகாது, இப்ப எடுக்கிற பாருங்க ரிவெஞ்சி, என்னுடைய அவதாரம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புதுவிதமான அவதாரத்தை எடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திமுகவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இது வரைக்கும் இருக்கிறாரு. ஆனாலும் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவை ஆதரிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை திமுகவுல போய் இணைஞ்சிட்டா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு இடம் கொடுப்பாங்க திமுகவுல அப்படின்ற ஒற்றை கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ அதிமுகவுல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த தலைவரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ் அப்படின்னு வரும்பொழுது ஓபிஎஸ் தலைமையில எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ ஒரு தலைமை பண்பை விட்டுட்டு திமுகவுல ஒரு அமைச்சரா போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா திமுக பக்கம் அவர் போக மாட்டார் அப்படின்னு பெரும்பாலானோர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சசிகலா அவர்கள் ஆரம்பிக்க போற புது கட்சியில ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அதனால ஓபிஎஸ் அவர்கள் மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்தாரே கண்டி இது ஒரு அரசியல் சந்திப்பு இல்ல, ஒரு முதலமைச்சரை முன்னாள் முதலமைச்சர் மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சாரு அப்படிதான் சொல்லப்படுது. இது வரைக்கும் 5 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு, நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த அவருடைய ஆட்சி காலத்துல சட்டப்பேரவையை ரொம்ப அழகா நடத்திட்டு வந்திருக்காரு. இதற்கு நான் வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்றதுனால்தான் போய் நான் பண்ண தெரிவிச்சத. உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நலத்திட்டங்களையும் அவர் செயல்பாடுகளையும் அவருடைய
பங்களிப்பையும் பார்த்து திரும்பவும் மக்கள் திமுகவை தான் கொண்டு வருவாங்க அப்படின்றத உறுதிபட சொல்லியிருக்கிறார். அவர் இப்போ ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறார். திமுக கூட போய் சேருவேன் அப்படின்னு சொல்லல, திமுகவுக்கு ஆதரவு தருவேன் அப்படின்லாம் சொல்லல, திமுகவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. மக்கள் மத்தியில திமுக செயல்படுத்தின திட்டங்கள் அமோக வரவேற்பு பெற்றதுனால திரும்பவும் இங்க திமுக தான் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். சொல்றவரு தெல்ல தெளிவா சொல்லியிருக்கணும், ஆமா நான் திமுகவுக்கு ஆதரவு தரேன், ஆமா நான் திமுக கூட்டணியில போய் இணைகிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்கணும். ஆனா இன்னமும் அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அமைதியை தான் காக்குறாரு. என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு கிளப்பணும், ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பிடணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டார், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சாரா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை திமுக கூட கூட்டணி வச்சா அதிமுக இருக்கிற பெரும்பாலானோர் தன்னை தலைவராக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, திரும்பவும் நம்ம அதிமுகவுக்கு போனா நம்ம அங்க டம்மியா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கதா செய்யுது. அதனால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு இந்த டைம்ல ஆதரவா பேசினார். ஆனா கூட்டணிக்குள்ள வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். குறிப்பா தேமுதிக இன்னும் வருமா வராதா அப்படின்னு பேசப்பட்ட டைம்ல திடீர்னு என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. அதே போல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் போக்கு காமித்து திரும்பவும் கூட்டணிக்குள்ள வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஆனா இங்க ஒற்றை விஷயத்துல திமுக கூட கூட்டணி வைப்பார் அப்படின்னு பேசப்படுது. ஏன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி தேனி மாவட்டத்துல தங்கத்தமிழ் செல்வன் அப்படின்றவரு அதிமுகவில் இருந்தாரு, டிடிவி டீம்ல இருந்தாரு, திரும்பவும் தாய் கழகமான திமுகவுக்கு போய் இணைஞ்சாரு. இப்போ தேனி மாவட்டத்துல திமுகவை ரொம்ப பலப்படுத்தி வச்சிருக்காரு தங்கத்தமிழ் செல்வன். இப்போ கூடுதலா ஓபிஎஸ் அவர்களும் திமுக கூட போனா ஒட்டுமொத்த தேனி மாவட்டமும் திமுக கோட்டையாயிடும், தென் மாவட்டங்கள் திமுக கோட்டையா மாறிடும். சோ எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு துரோகத்தால தாங்க வீழ்த்தணும், எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரும் துரோகி, அந்த துரோகியை வீழ்த்துவதற்கு நாங்க சில துரோக வேலைகளை செஞ்சுதான் ஆகணும், இது எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் கற்று தருவதற்காக தானே கண்டி, மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு சாரார் வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதுதான் அதிமுகவின் முழு கொள்கையா இருந்தது, அப்பேற்பட்ட கொள்கையில வளர்க்கப்பட்டு எடுத்தப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் திமுக கூட கூட்டணி போயிருவாரா அப்படின்னு ஒற்றை கேள்வியை கேட்கிறாங்க. இந்த கேள்வியும் நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதனால சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போவாரா மாட்டாரா அப்படின்றது அவர் எடுக்கிற முடிவு. ஆனா அரசியல் களம் அப்படின்னு வந்துட்ட பிறகு ஐயா ஓபிஎஸ் அவருடைய நிலைப்பாடு 50-50 தான் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. திமுக கூட்டணிக்கும் போகலாம், சசிகலாவோடு கூட்டணிக்கும் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இந்த 3 பேரையும் தான் அதிமுகவை அங்க ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா முக்குளத்தூர் வாக்குகள் இந்த 3 பேரை தான் சார்ந்து இருக்கு. சோ அப்படியா இருக்கும் பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த பக்கம் போயிட்டா அதிமுகவின் உண்மை விசுவாசிகள் முக்குளத்தோர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒற்றை கேள்வி இருக்குல்ல. சோ இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும் பொழுதுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அங்க பக்கம் போக மாட்டார், அதாவது கூட்டணிக்குள்ள போனாலும் சில கண்டிஷன்களை வைத்துட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இல்ல திமுக கூட்டணிக்கு அவர் போகவே மாட்டார், அதாவது இப்போதைக்கு ஒரு பரபரப்பை கிளப்பணும், ஒரு பயத்தை உண்டு பண்ணணும், பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு திகில உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட திமுக பக்கம் போற மாதிரி போய் நம்ம இந்த மாதிரி ஒரு போக்கு காமிக்கலாம் அப்படின்ற விஷயத்த கூட அவர் கையெடுத்திருக்கலாம். ஏன்னா அரசியல்ல அந்த நுணுக்கங்கள் வியூகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரபரப்பை கிளப்பணும், ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பணும் அப்படின்றதுல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இது மாதிரி பேசிருக்காங்க. பொது வெளியில வரும்போது மீடியாக்கள்ல பேசும்போது பேசியிருக்கலாம். ஏன்னா நிச்சயமா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்ற வார்த்தை உண்மை. என்னன்னா, திமுக செயல்படுத்தின திட்டங்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அவர் சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மாணவர்களுக்காக இருக்கட்டும், தமிழ் புதல்வன், அதே போல பல திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா
ஒரு வளர்ச்சியின் பாதையில தான் இருக்கு. தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் அடுத்த கட்ட லெவலுக்கு தான் எடுத்துட்டு போகுதே கண்டி அவருடைய வாழ்வாதாரத்தையும் வளர்ச்சியை கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி தான் எடுத்துட்டு போயிருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. திமுகவை திரும்பவும் ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தா நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய தரமும் வளர்ச்சியும் வேற லெவல்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கருத்துக்கள் இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படியா இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி சொன்னாரே கண்டி. மத்தபடி அவர் கூட்டணிக்குள்ள போவாரா மாட்டாரா அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விவரம். அவரு ஓப்பனா சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் 2 நிலைப்பாடை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்னு திமுக கூட்டணி போறது, இன்னொன்னு சசிகலா கூட போறது. இதுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.